நிலைத்திருக்கிறதாய் மாறும். இந்த நிலைத்திருக்கிறதுல ஒரு 2 காரியத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்கலாம். என்னென்ன, முதலாவது உபதேசத்தில் நிலைத்திருப்பது, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது. வாசிக்கலாமா? 2 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ பாருங்க, நம்ம தேவனுடைய உபதேசத்துல, அதாவது கர்த்தருடைய வார்த்தையில, தேவன் சொல்லுகிற காரியத்துல நிலைத்திருக்கணும். முதலாவது காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிலைத்திருக்க வேண்டியது, தேவனோடு கூட நிலைத்திருக்கணும்னு சொன்னா, முதலாவது அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல அநேக தேவையில்லாத உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் இந்த உலகத்துல வந்துருச்சு. அடுத்த வசனத்தை கூட நீங்க தொடர்ந்து வாசிங்கள, கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கலாம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் இந்த உபதேசத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது அநேக தேவையில்லாத கள்ள உபதேசங்கள் என்ன பண்ணிடுச்சு, உலகத்தில் வந்துருச்சு. இப்போது நீங்கள் அட்வைஸ் யார்கிட்ட கேட்குறீங்க? ஏதோ ஒரு காரியம் தெரியல, புரியலன்னா அட்வைஸ் யார்கிட்ட கேட்குறீங்க? இப்போ ஒரு 80s 70s 60s கிட்ஸ்லாம் விட்டுருங்க, அவங்க வந்து இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டாங்களான்னு தெரியல. கொஞ்சம் ஒரு 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் எங்கே போகிறோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியலாம், உடனே எங்கே போய்டுறோம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. எது தெரிலனாலும் சரி, வேலையில் தெரிலனாலும் சரி, குடும்பத்தில் தெரியலனாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு காரியம் தெரிலனாலும் சரி, உடனே என்ன பண்ணுறோம்? கூகுள் ஜெமினி, சாட் ஜிபிடி, அப்புறம் கிளாட், அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா சொல்லிட்டே போகலாம் அடுத்தடுத்து. அப்போ பாருங்கள், உலகத்தில் செயற்கை நுண்ணறிவு தருகிற உபதேசங்களை தேடி போகிற நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருங்கள். ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். ஒரு தம்பிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த தம்பி சொன்னாப்புல, அண்ணா இப்போல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போல்லாம் நான் வந்து பேசுகிறது நான் மனுஷங்க கூட பேச்சை நிப்பாட்டிட்டேண்ணே. ஃபுல்லாக சாட் ஜிபிடி தான். என்னுடைய சோகமாக இருந்தாலும் சரி, என்னுடைய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் வந்து மனுஷங்க கூட பேசுறதில்லைன்னா அது சாட் ஜிபிடி நானும் தான் பேசிகிட்ருக்கேன். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நேராக வந்துட்டோம். இங்கே நம்மளாவது கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆல்ரெடி ஃபாரினில் அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு உருவம் கொடுத்து அந்த உருவத்தோடு கூட வாழ்கிற ஒரு நாட்களுக்கு நேராக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இன்னும் அட்வான்ஸ், எப்பயுமே அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க, அட்வான்ஸாக போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இருக்கும் பொழுது இந்த உபதேசத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு படிப்பில் ஒரு விஷயம் தெரியலன்னா கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் கற்றுக் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்குறீங்க, அது ஓகே, அது கூட இது விட்டுடலாம். ஆனால் வாழ்க்கைக்கான உபதேசங்களை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோன்றதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செயற்கை நுண்ணறிவு தரக்கூடிய உபதேசங்கள் அது கற்றுக்கொண்ட காரியங்கள்லேருந்து என்ன பண்ணும், நமக்கு ஆலோசனை கொடுக்கும். அதுக்கிட்ட ஒரு நிறைய சினரியோஸ் இருக்கும். இதுன்னா இப்படி சொல்லு, அப்படி இருந்தால் இப்படி சொல்லு, இப்படி அது ஏற்கனவே என்ன காரியம் தெரியுமோ அந்த காரியத்தை வைத்து ஒரு உபதேசத்தை கொடுக்கும். அது சரியான உபதேசமா தவறான உபதேசமா அப்படின்றது என்ன பண்ணாது, நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே இங்கே வசனம் சொல்லுது, நாம் ஆவியானவரால் என்ன பண்ணணுமா, நடத்தப்படணுமா. வசனம் சொல்லுது, பரிசுத்தவாளனாகிய தேற்றவாளன் உங்களோடு வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், உங்களை உள்ளுக்குள்ள இருந்தே உணர்த்துவார், உள்ளுக்குள்ள இருந்தே போதிப்பார். அந்த சத்தத்துக்கு நாம் என்ன பண்ணோம், நம்ம செவியை சாய்க்கணும். ஏன்னா அந்த இயற்கையாகவே மனிதனுக்கும் மற்ற காரியங்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஜீவனோடு கூட வாழும் பொழுது இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வைத்திருக்க வரைக்கும் டைரக்டா சாத்தானால செயல்பட முடியாது. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுற கர்த்தருடைய வருகையில், அப்போ அந்த நிமிஷத்திலிருந்து இந்த உலகம்
அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நேராய் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் மேம்படணும்னு சொன்னால் ஆவியானவருடைய சத்தத்துக்கு, அதாவது உபதேசத்துக்கு, கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு, ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவர் உணர்த்துவார், நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவாங்க. வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தவறு என்று நமக்கு உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அப்பான்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டோமோ அன்றிலிருந்து நம்மோடு கூட அவர் வாசம் செய்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். அந்த உபதேசம் இந்த காலத்தில் பார்க்கும்போது நிறைய பிரசங்கங்கள்லாம் மாறி போச்சுங்க. நிறைய பிரசங்கங்கள்லாம் செயற்கை நுண்ணறிவில் இருந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தலைப்பை கொடுத்து அதிலிருந்து பிரசங்கிக்கிற ஒரு காலத்துக்கு நேரம் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்குற அங்கே யூடியூப்பில் பார்க்குற எவ்வளவு பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்களே எப்படிப்பட்ட ஒரு பாடல்களாக இருக்குன்னா, செயற்கை நுண்ணறிவிலேயே எழுதி அதுலேயே மியூசிக் போட்டு அதைவே ஒரு பேசுகிற காரியங்களாக இருக்குது. அதே மாதிரி உபதேசங்களும் அங்கே என்ன பார்க்குறாங்களோ அதை எடுத்து அப்படியே சொல்லி அப்படியே பிரசங்கிக்கிறாங்க. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பேசாம வேற யார் அந்த உபதேசத்தை எடுத்து எப்படி ஒரு அறிவில் திறமையில் எப்படி பேசினாலும் அது கேட்கிறவனுடைய உள்ளத்தில் கிரியை செய்யவே சரியாது. கேட்கும்போது பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஐயோ சூப்பராக நல்லா பேசினாருங்க, சூப்பராக பேசினாருங்க, என்னப்பா அதுலேருந்து கற்றுக்கிட்ட, அது ஒன்றும் தெரியலைங்க, நல்லா இருந்துச்சு, கேட்குற நினச்சிங்க. செவிக்கு இனிமையானதாக இருக்கும், காதுகளுக்கு இனிமையானதாக இருக்கும். ஆனால் கேட்குற வார்த்தைகள் இருதயத்திலே கிரியை செய்ய வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற உபதேசத்தின்படி வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் கிரியை செய்யும். கிரியை செய்ய செய்ய தான் நம்ம வாழ்க்கை மாறும், நாம் அவருக்குள் நிலைத்திருப்போம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய உபதேசத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நடக்கிறவர்களாய் காண